தமிழன் எங்கிருந்தாலும் அவன் சந்திரமண்டலத்தில் இருந்தால் கூட அவன் தமிழன் தான். தமிழன் எங்கிருந்தாலும் அவன் தமிழன் தான். ஸோ நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான தமிழருக்கு ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு அட்டூழியம் நடந்துக்கிட்டு இருக்கு என்கிறப்போ நம்ம இங்கே சும்மா இருக்க முடியாது. அதை இந்திய அரசு அதை தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கணும். அவங்கள காலை பிடிச்சு நான் கேட்டுக்கிறேன், இந்திய அரசு தயவு செய்து இந்த கவனத்தில் எடுத்துக்கணும். திட்டமிட்டு ஒரு சதி நடக்குது, திட்டமிட்டு தமிழர்களை அழிக்கணும் என்கிற ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு குறிப்பாக என்னுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், அப்புறம் திரைப்பட சம்மேளனத்தை சூழ்ந்த தொழில்நுட்ப சங்கங்கள், அத்தனை சங்கங்களும் கூடி இன்னைக்கு இந்த விஷயமா தமிழர்களுக்கான உரிமை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அது நிறைவாக இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிற வரை தமிழனை ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் சும்மா தற்காலிகமான ஒரு மிரட்டல்கள், சில அசம்பாவிதங்கள். ஆனால் தமிழன் வெல்லும் பரம்பரை. அவனுக்கு வெற்றி என்பது அவனோட கூட பிறந்த விஷயம். அவன் நிச்சயமாக வெல்வான். தமிழனை அழிக்க முடியாது, தமிழை அழிக்க முடியாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் இனம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி தென்னிந்திய இயக்குனர் சங்கம் உண்ணாவிரதம் தொடங்கியிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். எல்லாரும் ஒன்று சேர்றாங்கன்றதுக்கு நாளை எதிர்காலம் இளைஞர் கையில் அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்கள் மாணவிகள், அனைத்து மாணவர்கள் மாணவிகள் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து உண்ணாவிரதம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய நேரம். ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டிருக்கான்றதுக்காக கேட்கல, மனிதாபமான அடிப்படையில் இங்கே சரிசரான ஒரு 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 என்ன மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் நம்ம எல்லாரும் உணர்வு சேர வேண்டும். உலகத்தில் எங்கே இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களோ அது வரைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஸோ தமிழை வாழ வைக்கணும், காப்பாற்றணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம எல்லோரும் ஒன்று சேரும். இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்காக இது எதுக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். இந்த நியாயம் கிடைக்கிறோன்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை, உங்களுடைய பிரார்த்தனைகள் தேவை. நன்றி, வணக்கம். தமிழ் ஈழப் பிரச்சனையை காலங்காலமாக அரசியல்வாதிகள் பொய்யாக உண்மை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் நடித்து அவர்கள் சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த ஈழப் பிரச்சனை தமிழ் மாணவர்களின் கைகளில் வந்திருக்கிறது. மாணவர்களுக்கு நடிக்க தெரியாது, சத்தியம் மட்டுமே தெரியும். சத்தியத்திற்காக மட்டுமே போராடுபவர்கள் மாணவர்கள். ஈழத்தில் நடந்தது
போர்க்குற்றமல்ல, இனப்படுகொலை என்பதை உலகம் முழுக்க உரத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களின் எழுச்சி இன்று தமிழகம் முழுவதும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் கண்களில் இந்த உண்மை தெரிந்து கொண்டிருக்கிறது. இனி இந்தியா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தனி ஈழம் அமையும், சத்தியம் ஜெயிக்கும். இந்த உண்ணாவிரதம் போராட்டம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜபக்சே போர் குற்றவாளியாக நிர்வகிக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதம் இயக்குனர் சங்கம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதமும் பல மாணவர்கள் இங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து தமிழர்களுடைய இந்த போராட்டமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் 2 நாட்களில் ஐநா பொது சபையிலே ஒரு வாக்கெடுப்பு நடக்கிறது. அதில் ராஜபக்சேயின் ஸ்ரீலங்கா அவருக்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டும் என்று பன்னாட்டு முயற்சியில் இந்தியாவும் அதில் பங்கேற்க வேண்டும். ராஜபக்சேயின் அந்த அராஜகமான செயல்களை கண்டிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புனரமைப்பு புனர்வாழ்வு சரியாக அமைய வேண்டும். அவரை போர்க்குற்றங்களுக்காக நியூட்ரல் யூனிவர்சலாக பொதுப்படையான அகில உலக ஒரு ஜஸ்டிஸ் தேவை என்று இந்த 2 கோரிக்கைகளை வைத்து இந்தியா அதற்கு இலங்கைக்கு எதிராக இதற்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைப்பதற்காக தான் இன்று திரைப்படத்தின் முதல் எல்லா கலைஞர்களும் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இந்திய சுதந்திரத்திற்காக போராடுகிற வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கவில்லை. ஆனால் ஈழ விடுதலைக்காக போராடுகிற வாய்ப்பு திரைப்படத்துறையில் இருந்தாலும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதே பெருமையாக இருக்கிறது. அதுபோல் இந்த இனப்படுகொலையை கண்டித்து ராஜபக்சேக்கும் அவரை சார்ந்த அந்த அரசியல் செய்த அனைவருக்கும், இன்னும் சொல்லப்போனால் அதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்களுக்கெல்லாம் என்றைக்கு உரிய தண்டனை நியாயப்படி கிடைக்கிறதோ அன்றைக்கே உண்மையான தமிழனின் சுதந்திரம் என்று இதன் மூலம் நாங்கள் கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம். தமிழீழ போராட்டம் கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லாம் அறிந்த உண்மைதான். பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில், பல்வேறு வடிவங்களாக, பல்வேறு காரணங்களுக்காக தனித்தனியாக அரசியல் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருந்தது. ஆனால் எதற்கும் செவி சாய்த்த பாடில்லை மத்திய அரசும். அதே நேரத்தில் அந்த மத்திய அரசுக்கு ஆதரவளிக்கின்ற தமிழக அரசியல் கட்சிகளும். இருந்தாலும் தனித்தனியாக போராடும்போது தமிழர்களுடைய பலம் என்னவென்று தெரியாமல் மத்திய அரசு அலட்சிய போக்கிலே இருந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் இந்த போராட்டத்தை எடுத்த பிறகுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இன்று ஒரே பாதையில், ஒரே கொள்கையோடு, ஒரே வீச்சாக ஒரு எழுச்சியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த தருணம் தமிழர்களுடைய, அதுவும் ஈழத்தமிழர்களுடைய 30 வருட கால போராட்டத்திற்கு தீர்வு வருகின்ற தருணம். இந்த தருணத்திலும் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல, இனிமே வருபவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவருடைய உரிமைகள் மறுக்கப்படும், வாழ்வுரிமை மறுக்கப்படும், வாழ்வாதாரமே கிடைக்காத அளவுக்கு இங்கே வஞ்சகம் செய்யப்படும் என்பதை உணர்ந்து மாணவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த போராட்டத்திற்கு கலை உணர்வாக இருக்கும் இயக்குனர் சங்கமாகவும் இருக்கட்டும், பெப்சி அனைத்து சங்கங்களும் இன்று இணைந்து அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கிறது. ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம் மத்திய அரசுக்கு. ஒன்று, தமிழகம் என்ற ஒற்றை வார்த்தை கேட்டவுடனேயே எல்லா வகையிலையுமே நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உலக நாடுகள் எல்லாம் உறக்கச் சொல்லுகிறது. உங்களுக்கு ஏனோ தெரியவில்லை. ஒட்டுமொத்த தமிழனுக்கும் உலக நாடுகள் அங்கீகாரம் அளிக்க வேண்டும், உரிமை அளிக்க வேண்டும் என்று கூக்குரல் கொடுக்கும்போது கூட மத்திய அரசு மௌனமாக இருப்பதனுடைய காரணம்தான் எங்களுக்கு இன்று வரை விளங்கவில்லை. அல்லது
தமிழ்நாடே தனிநாடு என்று நீங்கள் அறிவித்துவிட்டால் எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இல்லை, நாங்களும் ஒரு அங்கம்தான், ஒரு மாநிலங்களில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அங்கம்தான் என்று சொன்னால் எங்களுக்குள்ள உரிமையை உழைத்து ஓடாய் தேஞ்ச அந்த மக்களுக்கு பிழைக்க வழியை தேடுகின்ற இந்த எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். வருகிற 22ஆம் தேதி ஐநாவில் ஏற்றப்பட உள்ள அந்த கோரிக்கையை மீது வலுவான ஆதாரத்தையும் ஆதரவையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்பதனுடைய அடையாளமான உண்ணாவிரதம் தான் இது. இந்த போராட்டம் தொடரும். இதுவரைக்கும் தனித்தனியே இயங்கி கொண்டிருந்த அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தமிழர்களும் ஒன்றாக இணைய ஆரம்பித்தோம். எங்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கு வாழுகின்ற அந்த இலங்கைக்கும் ரொம்ப தூரம் இல்லை. இங்கே போராடுகிறவர்கள் கடல் கடந்து போய் போராட காலம் ரொம்ப தூரமாக இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் எச்சரித்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற நடத்த நாங்கள் எல்லாரும் எப்போதுமே ஒத்துழைப்போடு உறுதியோடும் இருக்கிறோம். நன்றி. தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் எழுச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் மூடப்பட்ட கல்லூரி மாணவர்கள் முடங்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு இயக்குநர்கள் சங்கம் இந்த உண்ணாவிரத நோன்பை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை தந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக நன்றி. தனி ஈழம் மற்றும் இந்திய அரசே ஐநாவின் கோரிக்கையை சிறு மாற்றங்களோடு முன்மொழிய வேண்டும் என்ற இரு கோரிக்கைகளோடு இந்த உண்ணாநோன்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதரவு தந்து இதை பொதுமக்களிடையே விழிப்புணர்ச்சியாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். இந்த உணர்வு அனைத்து உள்ளங்களிலும் சிறு பாலகன் பாலச்சந்திரன் நேரடியாக நெஞ்சிலே குண்டடிப்பட்டு மறைந்த பிறகு அந்த காட்சியை நாம் அனைவரும் நிழல் படத்திலே பார்க்கும்போது நம்ம உள்ளமெல்லாம் துடித்திருக்கும், அனைவரும் துடித்திருக்கின்ற சூழ்நிலையிலே ஏற்கனவே பல ஆண்டு காலமாக நமது தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் தமிழீழம் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்ற போராட்டம் இன்று வலிமை அடைந்து ஈழம் பிறப்பதற்கு வழி பிறந்து விட்டது என்று சொல்லும் அளவிலே இன்று தமிழகத்தில் அனைவரும் அனைத்து தரப்பட்ட மக்களும் அவரவர்கள் தங்கள் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தாலும் இந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த மாணவ செல்வர்கள் எல்லாம் இதில் உடன் இறங்கி ஆங்காங்கே அவர்களும் இந்த அறப்போராட்டத்தில் இறங்கி தமிழீழத்தை பெற்றுத் தருவோம், ராஜபக்சேயை கைது செய்கின்ற அளவிலே இந்த போராட்டம் அமைந்திட வேண்டும் என்ற வலியுறுத்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து காலை முதல் சிறப்பான முறை உண்ணாநோன்பு இருந்து இதை வெற்றிகரமாக முடித்தருளிய என் அன்பு சகோதரர் அமீர் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கலையுலக குடும்பத்தினர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்க ஐயா நெடுமார் அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்து அமீர் அவர்கள் இந்த நோன்பை தற்சமயம் முடித்துக் கொள்ளுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உண்ணா நோன்பிற்கு மிக குறுகிய காலகட்டம் தான் இருந்தது. ஒரு நாளில் நாங்கள் அழைப்பு கொடுத்து அந்த ஒரு நாளில் இத்தனை உள்ளங்களின் நெஞ்சில் மண்டி கிடந்த அந்த கோப உணர்ச்சி இங்கே ஒன்று கூடி இருக்கிறது என்றால் இந்த வழி ஏன் மத்திய அரசுக்கு புரியவில்லை என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக ஒன்றை மட்டும் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம். இந்த உணர்வு இன்றைக்கு கிளம்பி இருக்கின்ற இந்த உணர்வு இது வெறும் அரசியல் கட்சிகளின் உணர்வு அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மக்களுடைய உணர்வு, யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த மாணவர் எழுச்சி, மக்கள் எழுச்சி நிச்சயமாக மத்திய அரசிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நடைபெறப் போகின்ற ஜெனீவாவில் எங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டாலும் எங்களது போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் உறுதியாக உங்களுக்கு இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.